கலைமாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. அத்தியாயம் 17. காஞ்சி மாளிகைக்கு காவல். அக்கா, என்ன வார்த்தை கூறினீர்கள்? எனக்கென்ன கோபம்? கோபப்பட வேண்டியவர்கள் தாங்களன்றோ? சீற்றங்கொண்டு சினமடைய வேண்டியவர்கள் தாங்களன்றோ? விரைவில் வருவதாக கூறிச் சென்றேன். அப்பப்பா, உங்களுடைய பேரறிவுக்கு நான் தலைவணங்க வேண்டும். வெளிநாடுகளுக்கு போகச் சொன்னதால் ஏராளமான பகுத்தறிவு புத்தறிவு பெற்றேன். பல நாடுகளைக் கண்டேன். பற்பல மனிதர்களுடன் பழகிய அனுபவம் பெற்றேன். அவற்றையெல்லாம் உங்களிடம் எடுத்து கூற துடித்து நின்றேன். ஆனால் நான் இங்கில்லாத போது நிகழ்ந்தவை அனைத்தையும் நான் நேற்று அறிந்து விட்டேன். இவ்வளவு பெரும் துயரங்களை உங்களது மெல்லி இதயம் எப்படி தாங்கியதோ? நான் இங்கிருந்திருந்தால் துயரகரமான சம்பவங்கள் நேருவதை தடுத்து இருப்பேன். உங்கள் துயரத்தில் பங்காவது கொண்டிருப்பேன் அல்லவா? அந்த கடமையை செய்ய இயலாது என் வாழ்நாளில் பல ஆண்டுகளை கழித்து விட்டேனே அக்கா, கழித்து விட்டேனே. அருண்மொழி மெல்லதான் பேசினான். ஆனால் அதில் துயரம் பொங்கி ததும்பியது. தம்பி, வருந்தாதே. விதியின் விளையாட்டை நாம் எளிதில் வெல்ல முடியாதே. அந்த துக்க நினைவு இப்போது ஏன்? உன்னை கண்டுவிட்ட மகிழ்ச்சி என்னுள்ளத்தே துள்ளி நிற்கும் போது அதை குறைவுபடுத்த ஏதும் சொல்லாதே. நான் முதலில் கேட்டதற்கு நீ மறுமொழி கூறவில்லையே. நீ ஏன் இப்படி மாற்றுடையில் வந்தாய்? அக்கா, கம்பீரமாக நாகைப்பட்டினத்தில் வந்திறங்க வேண்டும் என்பதுதான் என் எண்ணம். ஆனால் இங்கிருந்து கிளம்பும் போது அப்படி ஆரவாரமுடன் செல்லவில்லையே. ரத்தன வியாபாரியாகவே சென்றேன். சீனத்து தூதனாகவே வந்தேன். இப்படி வந்ததால் அன்றோ முழு விவரம் அறிய முடிந்தது. என் இதயத்திலிருந்து 2 வித சுமை குறைந்தது. ஒன்று நீ வந்தது, இரண்டாவது உன்னுடைய பிரிவால் வேதனையுற்றிருக்கும் வானதியின் துயர் நீங்கியது. வானதி பாக்கியசாலி. அவள் உன்னை தேடி வராமல் நீயே அவளை தேடி காஞ்சி மாளிகைக்கு வந்து விட்டாய் என்றோ? அவளும் இங்கிருப்பதாக அந்த காளாமுகர் கூறினாரோ? யார் அந்த காளாமுகர்? சோழ நாட்டில் இப்போது புதிதானவர்கள் நடமாறுகிறார்களாமே. யார் உண்மை தோற்றமுடையவர், யார் பொய் தோற்றமுடையவர் என்பதே புரியவில்லை. அக்கா, நீங்கள் எதை குறிப்பிடுகிறீர்கள் என்பதை நான் அறிவேன். இதோ சீன உடைகளை களைந்து விடுகிறேன். காளாமுகர் யார் என்று மட்டும் என்னை கேட்காதீர்கள். உங்கள் நன்மைக்காக அலையும் அந்த கடமை வீரன் பெயரை இப்போது கேட்காதீர்கள். அரைக்கதவு மெல்ல தட்டப்படும் ஓசை கேட்டது. அக்கா, அக்கா. வானதியின் குரல் அது மென்குரலாகி இருந்தது. உணவு பரிமாறியாகிவிட்டது, நேரமாகவில்லையா என்று கேட்டவாறு வானதி உள்ளே வந்தாள். அவள் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. மேனி முழுவதும் ஒருவித புரிய முடியா சிலிர்ப்பு. அதில் அருவிக்கரையின் இனிய சாரல் வேறு தெரித்தது. அக்கா, எனக்கு பசிக்கவில்லை, நீங்கள் உணவருந்த வாருங்கள் என்றான் அருண்மொழி. குந்தவை வானதி பக்கம் திரும்பி, அடி வானதி, உன்னை கண்டவுடன் அவனுக்கு பசி தாகம் எல்லாம் பறந்துவிட்டன. உனக்கும் அப்படித்தானா? செம்பிலே பாலும் சில பழங்களும் மட்டும் கொண்டு வரச் சொல்லு. நீ ஏன் இப்படி ஓடி ஒளிகிறாய்? என்று கூறி கீழே இறங்கிச் சென்றாள். செல்லும் முன் அவள் நம்பிக்கைக்கு பாத்திரமான பணிப்பெண்ணை அழைத்து, இந்த அறைக்குள் எவரையும் நுழையவிடக்கூடாது, புரிகிறதா? என்று எச்சரித்துவிட்டு படிக்கட்டுகளில் வழியே கீழே இறங்கினாள். அப்போது அங்கே உட்கார்ந்திருப்பவரை கண்டு ஒரு கணம் திகைத்தாள். பல ஆண்டுகளுக்குப் பிறகு குந்தவை அனிருத்த பிரம்மராயரை சந்திக்கிறாள். சுந்தர சோழர் இறந்த பிறகு அனிருத்தருக்கு தொடர்ந்து அமைச்சர் பதவியில் வகிக்க பிடிக்கவில்லை. அவர் தனது ஊரான அன்பிலுக்கு சென்று சில காலம் தங்கினார். பிறகு அவர் எங்கு சென்றார், என்ன செய்கிறார் என்று எவருக்கும் தெரியாது. எப்போதாவது மதுராந்தக சோழ தேவரை சந்தித்து அந்தரங்கமாக உரையாடுவார். குந்தவையை அவர் சந்திக்க முயன்றதே கிடையாது. இப்போது அனிருத்த பிரம்மராயர் காஞ்சி பொன் மாளிகைக்கு இரவில் பல நாளிகைக்கு பிறகு வந்திருக்கிறார் என்றால் அதில் ஏதோ முக்கிய விஷயம் இருக்க வேண்டும். அனிருத்தர் நடுக்கூடத்து மஞ்சத்தில் அமர்ந்திருந்தார். அவர் எதிரே கல்யாணி தேவி அமர்ந்து பொதுவான விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். வரவேண்டும், வரவேண்டும். இவ்வளவு பெரிய மனது செய்து இந்த எளியவளையும் காண வந்த தங்கள் பெருந்தன்மையை போற்றுகிறேன் என்று கூறி குந்தவை அனிருத்தரை உபச்சரித்தாள். தேவி, நலமா? காஞ்சிவாசம் தங்களுக்கு ஏற்றதாயிருக்கிறதா? நான் இந்த நாட்டிலேயே இல்லை, பற்பல ஊர்களை சுற்றி பார்த்து வருகிறேன்.
அரசியல் அதிகாரமின்றி, அலுவலின்றி இப்போது என்னால் ஒவ்வொரு இடத்தையும் சுற்றி பார்க்க முடிகிறது. சங்கர பகவத் பாதாள் உதித்த காலடிக்கு போயிருந்தேன். அந்த அற்புத பூமியிலே காலங்கழித்து விட தீர்மானித்திருந்தேன். அங்கேயே இருந்தால் அத்வைத சித்தாந்தத்தை எப்படி பரப்புவது? எல்லா சமய உண்மைகளையும் நான் ஆராய்ந்து விட்டேன். சங்கர பகவத் பாதாளின் பொன்மொழிகளை போன்று, அவருடைய சித்தாந்தத்தை போன்று இனி உலகத்தில் ஏற்பட போவதில்லை. நமது மதத்தில்தான் எத்தனை பிரிவுகள், அனைத்தையும் அவரென்றே ஒன்றுபடுத்தினார். அவர் ஸ்தாபித்த தேவி காமாட்சி அம்மனை தரிசிக்க காஞ்சி வர வேண்டும் என்ற அவா எனக்கு வெகு நாட்களாக உண்டு. அப்படியே அவரது மடத்து அலுவல்களிலே என் உதவி ஏதாவது தேவை இருந்தால் அதையும் அளிப்போம் என புறப்பட்டு வந்தேன். காமாட்சி தேவியை தரிசித்து வெளியே வந்தபோது காஞ்சி பொன் மாளிகை நினைவுக்கு வந்தது. தங்கள் தந்தை காலமான போது இங்கு வந்தது. காஞ்சிக்கு வந்து தங்களை காணாமல் செல்வது என் மனதிற்கு சம்மதமளிக்கவில்லை. உங்கள் இளவல் அருண்மொழி நாகைப்பட்டினத்திற்கு வரப்போகிறார் என்று ஊரும் உலகமும் பேசிக் கொள்ளும் போது அவரை வரவேற்காமல் தாங்கள் இங்கிருப்பது விசித்திரமாயிருக்கிறதே என்று மூச்சு விடாமல் பேசிக்கொண்டே போனார் அனிருத்தர். குந்தவை அவரையே சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்து விட்டு, இளவரசர் வந்தால் வரட்டுமே. வரவேற்க மன்னர் மதுராந்தகர் இருக்கிறார், தனாதிகாரி பழுவேட்டரையர் இருக்கிறார், சேனாதிபதி பார்த்திபேந்திரர் இருக்கிறார். நான் வேறு அங்கு செல்ல வேண்டுமா என்று கேட்டாள். அனிருத்தர் தலையசைத்து விட்டு, தேவி, உங்கள் மனவேதனை அனைத்தையும் நான் தொலைவில் இருந்து கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன். நீங்கள் மிகவும் நம்பிக்கை வைத்த அந்த வானர் குலத்தவன் இப்படி செய்வான் என நானே எதிர்பார்க்கவில்லை. போகட்டும், ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். நீங்கள் 2 நாள் முன்பு தஞ்சைக்கு அவசரமாக சென்றீர்களாம். சிறையில் வந்தியத்தேவனை சந்தித்து பேசினீர்களாம். அங்கே அரண்மனையில் ஒரே பரபரப்பாக இருக்கிறது. அதுவல்ல நான் இங்கு கூற வந்தது. மிக முக்கியமான செய்தி ஒன்றை கூறவே நான் வந்தேன். அதை கூறி உங்களை எச்சரிக்காவிடில் என் கடமையை நின்றும் தவறியவனாவேன். தங்களுக்கு ரவிதாசன் எனும் மந்திரவாதியை தெரியுமல்லவா? அவன் சிறிது நாட்களாக இந்த பக்கம் வட்டமிட்ட வண்ணம் இருக்கிறான். சேனாதிபதி பார்த்திபேந்திரரையும் இன்று சந்தித்தேன். அவரிடம் ரவிதாசனை பற்றி எச்சரிக்கையாயிருக்குமாறும் கூறியிருக்கிறேன். இந்த மாளிகைக்கு தக்க காவல் போடுமாறு யோசனை கூறியிருக்கிறேன். பார்த்திபேந்திரன் தங்களை சந்திப்பார். அவர் மீது தங்களுக்கு பழைய கோபம் இருக்கலாம். அதை மறந்து அவர் கூறுவதை சற்று கேளுங்கள் என்றார். பார்த்திபேந்திரன் என்ற பெயர் கேட்டவுடனே குந்தவை சீறி எழுந்தாள். ஐயா, எனக்கு பாதுகாவலாக எவரும் வரவேண்டாம். ரவிதாசனுக்கு நான் ஒரு தீங்கும் செய்யவில்லை. எனக்கு அவன் ஏன் இடர் விளைவிக்க வேண்டும்? நான் அஞ்சுவதெல்லாம் அந்த சேனாதிபதியை கண்டுதான். அவன் பேச்சும் பார்வையும் எனக்கு துளி கூட பிடிக்கவில்லை. அப்படியே எனக்கு பாதுகாப்பு வேண்டுமென்றாலும் அது பார்த்திபேந்திரரிடமிருந்தன்று என்று கூறினாள். அனிருத்தர் எழுந்தார். தேவி, எனக்கு தெரிந்ததை நான் கூறிவிட்டேன். பிறகு உங்கள் இஷ்டம். எதற்கும் நீங்கள் மிக எச்சரிக்கையுடன் இந்த மாளிகையில் இருக்க வேண்டும். மேன்மாடத்தில் தாங்கள் தங்காது இருப்பது மிக நல்லது. இந்த மாளிகையில் படர்ந்திருக்கும் கொடிகள் பகைவர்கள் எளிதில் உள்நுழைய வழி செய்கின்றன. சிறிது நேரத்துக்கு முன்பு கூட நான் மாளிகை தோட்டத்துள் நுழையும் போது யாரோ இருவர் கொடிகளை பற்றி மேலே ஏறுவதைக் கண்டேன். அதனால்தான் உடனே பார்த்திபேந்திரருக்கு சொல்லி அனுப்பி இருக்கிறேன். இன்று இரவே காவல் போடுமாறு என்று கூறிவிட்டு புறப்பட்டார் அனிருத்தர். அவர் மாளிகையின் வெளிக்கூடத்தை தாண்டி இருக்க மாட்டார். பார்த்திபேந்திரன் 7-8 வீரர்கள் சூழ அங்கு நுழைந்தார். ஐயா, உங்கள் விருப்பப்படி இந்த மாளிகைக்கு நான் காவலிருக்க காவலருடன் வந்துவிட்டேன். தேவியார் என்னை வெறுத்தாலும் சோழ நாட்டு பிரஜை ஒவ்வொருவரையும் காக்கும் கடமை காரணமாக நான் வந்திருக்கிறேன். முதலில் என் வீரர்கள் மாளிகையின் இருளடைந்த பகுதிகளில் எவராவது ஒளிந்து கொண்டிருக்கிறார்களா என சோதனை செய்வார்கள். இளவரசர் வந்திருக்கும் இந்த சமயத்தே காஞ்சி மாளிகையில் இளையவர் ஆட்டியாருக்கு ஊர் ஏதாவது நேர்ந்து விட்டால் என்று கூறி வீரர்களை அழைத்து கையில் தீவர்த்தியுடன் அந்த மாளிகைக்குள் தேடுமாறு கட்டளையிட்டான்.